ஒருத்தர் சொல்றாரு என்கிட்ட, என்ன வேணும் உங்களுக்கு சொல்லுங்க இந்த கோவில்ல, ஏன் இவ்வளோ இது அப்படின்னாரு. நான் சொன்னேன், ஐயா எதுவுமே வேணாம், ஆசைப்படுறப்பெல்லாம் கிடைக்கல, வேணான்னு இருக்கிறப்ப இப்படி கொடுக்குறீங்களே, முருகர் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அதில் மிகப்பெரிய விஷயம் என்னன்னா, இந்த அவமானப்படுத்தப்பட்ட முருக பக்தர்கள் இன்னைக்கு காலையில் கூட சொன்னாங்க, என்னோட தங்கச்சி வந்து ரொம்ப கேவலப்படுத்திட்டாங்க, என்ன ரொம்ப அவமானப்படுத்திட்டாங்க அப்படின்ட்டு. முருக பக்தர்கள் அவமானப்பட்டீங்கன்னா பொறுமையா இருங்க. அதுக்கு ஒரு பெரிய உதாரணம் சொல்றேன். ஒரு தம்பி ஒருத்தர், அவர் தினமும் கோயிலுக்கு வர்றாரு. ஒரு நாள் அவரை அவமானப்படுத்திட்டாங்க. அவமானப்படுத்தினா அவர் என்கிட்ட சொல்றாரு, அண்ணா எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கு, எனக்கு வரவே பிடிக்கல கோவிலுக்கு, நான் இதுக்கப்புறம் வரமாட்டேன், நான் இங்கே வீட்டாண்டு இருக்கிற கோயிலுக்கே கும்பிட்டுக்கிறேன்றார். நான் சொன்னேன், கண்ணா கிடையாது, இப்பயும் முருகர் உன்னை பார்க்குறாரு. எவ்வளோ வேதனை கொடுத்தாலும், எவ்வளோ சோதனை கொடுத்தாலும், எவ்வளோ அவமானப்படுத்தப்பட்டாலும் இவன் நம்ம பக்தியில் இருக்கானா மாறுறானா. ஏன்னா நம்ம சுயநலமாக யோசிச்சாதான் வந்து உங்களுக்கு வந்து முருக சக்தி வேலை செய்யாமல் போகும். நீங்கள் இல்லை அப்போ எவ்வளோ கேவலப்படுத்தினாலும் சரி, என்னை கோயிலேருந்து வெளில திருத்தினாலும் சரி, எவ்வளோ அசிங்கப்படுத்தினாலும் நான் முருகனை பார்க்காம இருக்க மாட்டேன். முருகர் உங்களை பார்க்கறதுனால தான் இந்த பிரச்சனையே நடந்திருக்கு. ஏன்னா அவர் அவமானப்படுத்தப்பட்ட பேரும் முருகர் பேர் தான். அதனால் அப்படி சொல்லாதீங்க, நீங்கள் என்ன நடந்தாலும் வாங்க அப்படின்னு இப்போ திரும்ப வர ஆரம்பித்தார்.